Dear people, the greatest thing that we could never understand in this world is the love of God. And the love of God which makes a sinner into a righteous man. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், ஒரு பாவியை நீதிமானாக்கும்படியான தேவனுடைய அன்பு. It is not an easy thing, and it is not a thing that we could simply ignore even. இது ஒரு சாதாரணமான காரியமும் அல்ல. அதோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதை அவிதமாக அலட்சியப்படுத்தக்கூடிய காரியமாகவும் இது இல்லை. Because the topic which we are going to contemplate today is an amazing thing which revolutionized the history. நாம் இன்றைக்கு பார்க்கும்படியான தலைப்பு என்பது ஒரு அசாதாரணமான காரியம். ஏன் என்று கேட்டால், சரித்திரத்தை மறுமலர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு தலைப்பு இது. It is not an easy thing. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. It brought such a great revolution in the Christian world and brought, I could say, almost the whole world to the light of the gospel. நான் ஏறக்குறைய சொல்ல முடியும், இந்த சத்தியம் இந்த நாளில் இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான காரியம் இந்த உலகம் முழுவதையுமே ஒரு வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தது. Yes, before the 15th century, people didn't have the Bible because the Catholicism made the people to droop in darkness because the word of God was not there being preached. 15வது நூற்றாண்டுக்கு முன்பாக கத்தோலிக்க மதமானது மக்களை இருளிலே வைத்திருந்தது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும்படியான காரியம் இல்லை. They were led to superstition and worship of idols. அவர் அவிதமாக அங்கே விக்கிரங்களை தொழுது கொள்ளவும் மேலோட்டமான சடங்காச்ச religious traditions, வெறுமையான மத சடங்காரச்சனூடாக வழிநடத்தப்பட்டார்கள் without knowing God, because there was no word of God for them. அவர்கள் தேவனை அறியவில்லை, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு இல்லை. So it was the time that God opened the eyes of one man. இந்த சமயத்தில் தாமே தேவன் ஒரு மனிதனுடைய கண்களை திறந்தார். In consequence to that, God opened the eyes of many other godly men in different locations in Europe. விதமான சூழ்நிலையில தேவன் இன்னும் மற்ற பகுதிகளில் இருந்த மக்களுடைய கண்களை, தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தார். There was a great revolution took place throughout the whole world, I could say. உலகம் முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. That revolution is reformation. அதுதான் சீர்திருத்தம். Even we reap the consequence of the blessings of reformation today. அந்த சீர்திருத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அதை தாமே அவ்விதமாக அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். Martin Luther, a man in Germany who was a monk in Catholic Church, மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு மனிதன் கத்தோலிக்க சபையில ஒரு சன்னியாசியாக சாமியாராக இருந்த பொழுது, he was teaching in a seminary as a professor. ஒரு பேராசிரியராக அவர் வேத கலாசாலையில போதித்து வந்தார். It was a time that the Bibles were very scarce. அந்த நாட்களிலே வேதாகமானது மிக குறைவாக இருந்தது. Very big Bibles were there. அங்கு all were written there by hands. கையினால் எழுதப்பட்ட விதமான புத்தகங்கள். It is to be chained because it should not be taken away by other people. அங்கே மற்றவர்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது நிமித்தமாக அது சங்கிலினாலே கட்டப்பட்டிருந்தது. So people used to go and read it.
not many. The accessibility of it was to very few people. ஆகவே மக்கள் அதை போய் விதமாக வாசிப்பார்கள். ஆனால் அநேகர் சென்று அதை வாசிக்க முடியவில்லை. அநேகருக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. So Martin Luther, when he was studying the epistle of Romans, ரோமருக்கு எழுதின நிருபத்தை மார்ட்டின் லூத்தர் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது, he was a monk trained in the Catholicism of so many years of education. அநேக கத்தோலிக்க மதத்தினுடைய அவிதமான பாரம்பரிய படிப்பினால அநேக வருடங்கள் படிக்கப்பட்டவர். But now, when he was reading the word of God, ஆனால் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டது பொழுது, a marvelous thing happened in his life. அவருடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காரியம் நடைபெற்றது. When he was coming through a verse, the righteous will live by faith, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்ற காரியத்தை பார்த்த பொழுது, almost it struck his very heart, அவருடைய இருதயத்தை தாக்கிற்று. It made a big blow for all the Catholicism which he learned so many years. அநேக ஆண்டுகளாக படித்த அந்த கத்தோலிக்கத்துக்கு ஒரு பெரிய வெடிகுண்டு வைத்து தகர்த்ததை போல காணப்பட்டது. It was ringing in his heart. It is only by faith a righteous could live. நீதினாலே மாத்திரமே ஒரு மனிதன் வாழ முடியும் என்பதான அந்த சத்தியம் அவருடைய காதிலே தொனித்துக் கொண்டிருந்தது. But how could a sinner could be made righteous? That was a big question. ஆனால் ஒரு பாவி எவ்விதமாக நீதிமானாக்கப்படக்கூடும்? Because even though he was a monk, he didn't know anything of the righteousness of God by faith. அவர் கத்தோலிக்க மதத்தில் ஒரு சாமியாராக இருந்தாலும் நீதியின் மூலமாய் வரும்படியான விசுவாசத்தின் மூலம் பெறும்படியான அந்த நீதியை குறித்து அறியாதவராக இருந்தார். It revolutionized his own life. உடைய வாழ்க்கை மாறிற்று. He could not keep it himself. அது தன்னை தானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. I tell you, dear friend, the courage which he took is unimaginable. To stand against Pope and to proclaim this truth. It was an extraordinary thing. போப்புக்கு எதிராக நின்று இந்த சத்தியத்தை போதிக்கும்படியான காரியத்தை எடுக்கும்படியான அந்த தைரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. Because the Catholicism was teaching righteousness by works. In addition to the work of Jesus Christ done, கத்தோலிக்க மதம் என்பது அங்கே போதித்த காரியம் என்னவென்றால் செயலின் மூலமாக நற்கிரியின் மூலமாக நீதியை பெற்றுக்கொள்ளும்படியான காரியம் கிறிஸ்துவின் நீதியோடு கூட ஏதோ சேர்த்த வண்ணமாக. But here absolutely righteousness is by grace. இங்கு நீதியானது கிருபையினால் கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. Righteousness by the marvelous love of God. நீதி என்பது தேவனுடைய உன்னதமான ஒரு அன்பின் நிமித்தமாக காணப்படுகிறது. In the Old Testament we see a man called Job. He raised up a question. பழைய ஏற்பாட்டில் யோபு என்ற ஒரு மனிதன் ஒரு கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். Job 9:2, யோபு 9வது அதிகாரம் 2வது வசனம். When Job propounded the question, how should a man be righteous with God? How could a man made righteous with God? ஆம், காரியம் இப்படி இருக்கிறது அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? How could a man be righteous with God? தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி? He was really puzzled. அவனுடைய வாழ்க்கையில அவன் அதிகமாக மனக்கலம் அடைந்தான். Because he was accused by his friends that he was not a righteous man. ஏனென்று கேட்டால் அவனுடைய நண்பர்கள் அவன் ஒரு நீதிமான் அல்ல என்பதாக குற்றம் சாட்டினார்கள்.
He was feeling guilty himself. தன்னிலே தானே அவன் ஒரு குற்றவாளியாக காணப்பட்டான். So he cried with a heartache, raising up this question. ஆகவே மனம் உடைந்தவனாக இந்த கேள்வியை அவன் தாமே எழுப்பினான். How could this, இது எப்படி ஆகும்? Yes, sin, rotten in evil and wickedness. பாவத்திலே அழுகி போன பொல்லாப்பிலே காணப்படுகிற ஒரு மனிதன், how could he become righteous? அவன் எவ்விதமாக ஒரு நீதிமானாக மாற்றப்பட முடியும்? Dear people, that is the topic which we are going to see today. இன்னைக்கு நாம் அதை தான் பார்க்க விரும்புகிறோம். It's a really puzzling one. இது உண்மையாலுமே ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. See, the sense of sin and the sense of God are universally in the nature of man. மனிதனில் பாவம் என்கிற உணர்வும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வும் உலகம் முழுவதுமாக நாம் பார்க்க முடிகிறது. Somehow or other, when a man commits something wrong as sin, he is guilty. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தவறு இழைக்கும் பொழுது, அவன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு எழும்பத்தான் செய்கிறது. You could see that in the universe. உலகம் முழுவதுமாக அதை பார்க்க முடிகிறது. Not only that, the sense of God is also in the life of every man, even the cannibals and the tribals in the remotest part of the world. ஒரு மனித மாம்சத்தை திங்கிறவனாக இருந்தாலும் சரி, ஒரு காட்டு மிராண்டியாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த மூலையிலும் போனாலும் கூட அந்த மனிதனுக்குள்ளாக தனக்கு மேலான ஒரு காரியம், ஒரு சக்தி, ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறது. That is why he starts worshipping a wood or stone or anything which an idol or anything which he himself thinks that that is the superpower above him. ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கல்லையோ அல்லது ஒரு கட்டையோ அல்லது ஏதோ ஒரு மேலான சக்தி இருப்பதாக எண்ணி அதற்கு முன்பாக அவன் அடிபணிகிறான். Throughout the universe, உலகமெங்கும், when missionaries went there, even the places like Africa, among the tribals, among the cannibals, they could see some sort of worship, some sort of religious ceremony was going by the people in revealing that the sense of a God is there. ஆகவே மிஷனரிகள் ஆப்பிரிக்கா போன்ற மனித மாம்சத்தை திங்கிற அவ்விதமான நர மாம்ச பட்சிணிகளான அந்த மக்கள் அல்லது காட்டு மரத்தில் போனாலும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கடவுள் இருப்பதை போல அவர்கள் அவ்விதமாக அதை தொழுது கொள்ளுகிற காரியத்தை பார்த்தார்கள். Both of things you could not take away from the heart of man. இந்த ரெண்டு காரியத்தை மனிதனுடைய இருதயத்தில் நீங்கள் எடுத்து போடவே முடியாது. Probably the advancement of science and everything could not take them away. எல்லா விஞ்ஞான ரீதியான எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் எடுத்து போட முடியவில்லை. Even now we are in a situation in which even the advancement in science can't help a man in his difficulties in all the things. இன்னைக்கு நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படின்னா எல்லா விஞ்ஞான ரீதியான எந்த ஒரு முன்னேற்றமும் கூட ஒரு மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்க முடியாது. The sense of sin and the sense of God is in every man. ஆகவே பாவம் என்கிற உணர்வும் அந்த தேவன் இருக்கிறவர் என்பதை குறித்தும் காணும்படியான காரியமானது இந்த உலகத்தில் இருக்கிறது. How could he has the sense of guilt in him when he commits sin or anything which we could say wrong? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தவறு இழைக்கும் பொழுது அல்லது ஒரு பாவத்தை இழைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அந்த பாவ உணர்வு எப்படி வருகிறது? God has put consciousness in every man.
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக தேவன் மனசாட்சி என்பதை வைத்திருக்கிறார். Nobody could really ignore that I am a man without any consciousness. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் மனசாட்சியை மறுதலிக்க முடியாது, என்னில் இல்லை என்று சொல்ல முடியாது. When he commits something wrong or sin, ஒரு தவறு பாவத்தை செய்யும் பொழுது the heart beats high, இருதயம் ரொம்ப துடிக்கிறது. A sense of guilt is there, பாவ உணர்வு இருக்கிறது. How it came? அது எப்படி வந்தது? Yes, when Adam and Eve committed sin, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது, what is sin? பாவம் என்றால் என்ன? God has put his own law in the world. தேவன் தம்முடைய நீதி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். He told Adam and Eve, you should obey me. அங்கே ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார்கள், நீங்களே கீழ்ப்படிய வேண்டும். It is not the matter of mere fruits. இது கனிகள் என்பது மாத்திரமல்ல, God put a test for them so that their genuineness, truthfulness should be proved whether they obey or disobey. தேவன் அங்கு அவிதமாக அவருடைய உண்மை தன்மை நிரூபிக்கும்படியாக அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்பதை காண்பிக்கும்படியாக தேவன் அந்த ஒரு பரிசோதனை அவர்களுக்கு கொடுத்தார். They disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். What happened? என்ன நடந்தது? When God was coming in the garden, தேவன் அந்த தோட்டத்தில் வரும் பொழுது, they went and hid themselves. அவர்கள் தங்களை தாங்களே ஒழித்துக் கொண்டார்கள். What is it? The guilt in them because they disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அவருடைய குற்றமற்ற மனசாட்சி, குற்றமுள்ள மனசாட்சி. Dear people, the same way, அதே விதம், every man is created in the image of God. ஒவ்வொரு மனிதனும் தேவன சேவை சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன். Every man is created by God. ஒவ்வொரு மனிதனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட. So you can't take away the sense of God in God's creation. தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வை அவிதமாக எடுத்து போட முடியாது. So this is the big problem even for Job. யோபுக்கு தான் பிரச்சனை. How could a man be righteous before God? A holy God, ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக முடியும்? He is a holy God. ஒரு பரிசுத்தமான தேவன். His standard is too high for a man to follow. ஒரு மனிதன் பின்பற்றும்படியாக அவருடைய அந்த அளவுகள் மிக மேன்மையானதாய் காணப்படுகிறது. So naturally he tends to feel guilty in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அவன் குற்றமுள்ளவனாகவே காணப்படுகிறவனாகவே இருக்கிறான். அவ்விதமாக அந்த ஒரு நிலைக்குள்ளாகவே காணப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Justification by faith, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், is a phrase weighty alike with scripture and history. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறது இந்த வேதத்தில் அதிகமாய் சொல்லப்படுகிற முக்கியமான காரியம். சரித்திரத்திலும் அவ்விதமாய் சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. In the New Testament it is the main theme of Romans and Galatians. புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு நிருபத்திலும் கலாத்திய நிருபத்திலும் அதுவே முக்கியமாய் அழுத்த சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. It was the war cry of the reformers in the great spiritual upheaval of the 16th century. 16வது நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகளின் உரத்த சத்தம் அதுவாகவே காணப்பட்டது. Even you could see in the message of Apostle Paul, everywhere in the Bible the same cry is being proclaimed. பவுலுடைய செய்திகளில் இந்த வேதத்தில் அவ்விதமாகவே சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். How could this be? இது எவ்விதமாய் காணப்படும்? The Bible says God makes a man a righteous. வேதமானது சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
Even in Isaiah 58, ஏசாயா 58, what a great wonderful declaration it is. என்ன ஒரு அருமையான அறிக்கையில், when Job was asking a question, how can a sinner be righteous? ஒரு பாவி எவ்விதமாக நீதிமானாக்கப்பட முடியும் என்பது யோபு கேட்கிறார். But in Isaiah, God speaks to a person through the prophet. தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இங்கே பேச Isaiah 58, ஐசாயா 58, it's a great wonderful of declaration of a sinner who is saved by grace. ஒரு பாவி கிருபையினால் ரட்சிக்கப்படுவருடைய ஒரு அறிக்கையாக இது இருக்கிறது. On the one hand, Job asks, அங்கே யோபு ஒரு இடத்துல கேட்கும் பொழுது, how could this be? A righteous man become, a sinner could become a righteous man before a holy God. ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக ஒரு பாவி நீதிமானாக்கப்படுவது எப்படி என்று யோபு கேட்கிறார். But on the other hand, as a wonderful declaration of a child of God in Isaiah 58, ஏசாயா 58 இங்கே சொல்லப்படுது, he is near that justifieth me. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். He is near that justifieth me. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். A great wonderful declaration of hope for a sinner. ஒரு பாவிக்கு அறிக்கை செய்யும்படியான மிகுந்த உன்னதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. There was a great judge, a great man in the nation and in the society. ஒரு பெரிய நீதிபதி இருந்தார். அந்த தேசத்திலும் அந்த சமுதாயத்திலும் மிகப்பெரிய ஒரு நீதிபதி. A man was very straightforward, ரொம்ப நேர்மையானவர். In his judgment we could see the accuracy of adhering to the codes and principles of judgment of the law. அவருடைய அங்கே சொல்லும்படியான அந்த நீதியின் அறிக்கையில் சட்டபூர்வமான விதத்தில் சொல்லப்படுகிற காரியத்தில் மிக துல்லியமான விதத்தில் சொல்லப்போனால் நீதியாய் பேசுகிற ஒரு மனிதன். But his son was a rogue. ஆனால் அவருடைய மகன் ஒரு மோசமான மனுஷன். What a sad thing it was to the heart of the judge. அந்த ஜட்ஜினுடைய இருதயத்துக்கு எவ்வளோ ஒரு மருத்துவமான ஒரு காரியம் இல்லை. There was a day in which all the cases have come before me. அவருக்கு முன்பாக எல்லா கேஸ் இந்த மாதிரி வருகிறது. When the case file was taken up, it was the case of his own son. அந்த கேஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அவன் பையனுடைய கேஸ் அது. Because he knew some days back he made such a crime, he was arrested and put in jail. அவருக்கு தெரியும், ஏன்னா அங்க பையன் செய்த ஒரு குற்றத்தின் நிமித்தமாக கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அங்கு கைதாக்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தார். The case came up to him on that day. அந்த செய்தியானது, அந்த கேஸானது அவருக்கு அந்த நாளில் வந்தது. He was a judge there on the seat. அந்த இருக்கையிலே அவர் நீதிபதியாக இருக்கிறார். It is true, he is the father for the culprit on the day who stand before him. அவருக்கு முன்பாக நின்ற அந்த பையனுக்கு தகப்பன் தான், உண்மைதான், குற்றவாளிக்கு. But now he is in the seat of a judge. ஆனால் இப்பொழுது அந்த ஒரு நீதிபதியாக அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். He was questioning him. Have you committed this? இந்த பாவத்தை, இந்த தப்பை செய்தாயா? But he was not a honest fellow. நேர்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறது, நேர்மையற்றவனாக இருந்ததனால் அவன் நேர்மையாக பேசவில்லை. He was trying to
manipulate things, including all lies and everything. எல்லா பொய்யெல்லாம் சேர்த்து பேச ஆரம்பிச்சான். And the lawyers were arguing there. அங்கே அவ்விதமாக நியாயாதிபதிகள் அல்லது அந்த சட்ட வல்லுநர்கள், lawyers, அங்கே வக்கீல்கள் வந்து அவ்விதமாக பேசுகிறார்கள். The court, it was all being analyzed. எல்லாம் பார்க்கப்பட்டது. The judge analyzing all these things, and the judge இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு finally he find a huge amount, justly, rightly, for the crime his son did. தன்னுடைய பையன் செய்த அந்த பெரிய குற்றத்துக்காக பெரிய தொகை செலுத்தும்படியாக அவர் நீதியை சொன்னார். He pronounced the judgment that this culprit should pay this amount of money, and he has to do it. He has to pay for that court so that he could be released. இந்த பையன் செய்த, இந்த குற்றவாளி செய்த இந்த ஒரு குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகையை இவன் இன்றைக்கு செலுத்த வேண்டும் and விடுதலையாக்க. Otherwise so many years of imprisonment he has to go through. இல்லை என்றால் இத்தனை வருடங்கள் சிறையில் அவனுடைய காலத்தை கழிக்க வேண்டும். Dear people, you could understand, as a judge, he was a man of integrity. ஒரு நீதிபதியாக அவர் தாமே நேர்மையுள்ளவராக இருந்தவர். But he had a heart of a fatherly love for his wayward son. ஆனால் வழி விலகி போன தன்னுடைய பையனை குறித்த மன உருக்கமுள்ள ஒரு தகப்பனாகவும் உள்ளே இருந்தார். He knew the money is very huge. இந்த பணமானது மிகப்பெரிய ஒரு தொகை. Almost he could say the whole amount he has gathered all through the lives of earnings in his life. அவருடைய வாழ்க்கையில சம்பாதித்த இவ்வளவு பெரிய ஒரு தொகையை வந்து அவ்விதமாக அதற்கு செலுத்தக்கூடிய அளவில் அந்த தொகை இருந்தது. Huge amount, because such a crime he made. அவ்வளவு ஒரு தவறை, குற்றத்தை அவன் இழைத்திருக்கிறான். Dear people, he took off all the dress of the judge. ஜட்ஜினுடைய அந்த துணியெல்லாம் எடுத்துட்டாரு. As an ordinary man, ஒரு சாதாரண மனிதனா, as a father, he collected all his earnings so far he has gathered, because he knew what the judgment will be. நீதியான தீர்ப்பு என்ன இருக்கவே குறித்து அறிந்திருந்தார். He knew that it will incur all his earnings in order to relieve his son. அவனுடைய பையனை விடுவிக்கும்படியாக அந்த தொகை எவ்வளவு என்பது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். So he made every possible way that the money could be gathered. ஆகவே அந்த பணமெல்லாம் சேர்க்கப்படும்படியாக எல்லாவற்றையும் செய்தார். So as a father, he took the money and paid the court. This is the money for this boy, for the crime he committed. Release him. தாப்பன் சொன்னாரு, as a father, இதோ இந்த பணம் செலுத்தப்பட்டது. இது ஆபீஸ் ஆஃப் த கோர்ட், கோர்ட்டினுடைய அந்த ஆபீஸ்ல. Release him please. அவனை விட்டு விடுங்கள். He went there again, put on the coat of everything of the judge. அந்த ஜட்ஜினுடைய விதமான கோட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டுக்கொண்டு உட்கார்ந்து சொன்னார், because the money is paid for this culprit. இந்த குற்றவாளிக்கு பணம் செலுத்தப்பட்டதுனால I release him, விடுதலையாக்குகிறேன். But dear people, the boy was relieved. பையன் விடுதலையாக்கப்பட்டான். But was his nature
Was he relieved from his wicked nature? அவன் அந்த தகப்பனுடைய மிகப்பெரிய கிரயத்தினால அவன் விடுதலையாக்கப்பட்டான். Because of a great sacrifice of the father, the son was released. பையன் விடுதலையாக்கப்பட்டான். But now, was he relieved of his wickedness? அவனுடைய பொல்லாப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டானா? Was his nature changed? அவனுடைய சுபாவம் மாற்றப்பட்டதா? Was his heart broken by the love of the father? அந்த தகப்பனுடைய அன்பினால் இருதயம் உடைபட்டதா? No, இல்லை. But here in the Bible, ஆனா இங்கே வேதத்தில் the judgment of God, the God who is a judge, universal judge, உலகமெங்கும் நியாய தீர்க்கும்படியான தேவனானவர் இங்கே ஒரு பாவியை நீதிமான், he makes a sinner to be righteous, ஒரு பாவியை நீதிமான் ஆக்குகிறார். But what a wonderful way by which he does it. அதை எவ்வளவு அழகாக செய்கிறார். He took upon the punishment himself. அந்த தண்டனை அவர்தாமே எடுத்துக்கொண்டார். Not only he was proclaimed as righteous, as relieved from his judgment, அந்த ஒரு sinner, ஒரு பாவி, அவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஆக்கிலிருந்து விடுபட்டவன் என்பது மாத்திரமல்ல, there God puts his own triune God, the Holy Spirit in him, and he makes him to be righteous in his life. அவனுடைய வாழ்க்கையில் அவனை ஒரு நீதிமானாக தமது பரிசுத்த ஆவியினால் அவனை மாற்றுகிறார். His nature is being changed. That is sanctification. அதுதான் மறுரூபமாக்கப்படுகிற மகிமைகரமான பரிசுத்தமாக்குதல். He was adopted as his son. தன்னுடைய குமாரனாக மாற்றப்பட்ட, a sinner turned into be the son of a holy God. ஒரு பாவி தேவனுடைய பரிசுத்த குமாரனாக மாற்றப்பட்டான். Not only that, the judge, the father whom I said the incident could not change the character of his son. அந்த நான் சொன்ன அந்த நீதிபதி அவனுடைய மகனுடைய குணத்தை மாற்ற முடியவில்லை. He continues to be wicked. அவன் அவிதமாக தொடர்ச்சியாக ஒரு பாவியாகவே அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். But for a sinner when made righteous by the God's way of doing things, தேவன் செய்யபடியான வழிமுறையின் மூலமாக ஒரு பாவி நீதிமானாக்கப்படும் பொழுது, not only he is relieved from the condemnation, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலைப்பட்டது மாத்திரமல்ல, the Lord God makes him to be righteous by the strength of his power. தம்முடைய வல்லமையினால ஒரு பாவியை நீதிமானாக்குகிறார். Not only so, the process is declaring him from this. ஆகவே இவ்விதமான ஒரு காரியத்தில் அங்கே சொல்லப்படும்படியான ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கு அவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது மாத்திரம் அல்ல, மெய்யாலுமே அவனை நீதிமான். That's why in Isaiah 50, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். That's why it's a great declaration, is near that justifieth me. Dear friend, do you have the real assurance that God made me to be righteous by his death and resurrection? அவர் மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுதலின் மூலமாக என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்று உன்னால சொல்ல முடிகிறதா? Dear people, it is not a mere declaration of being righteous. நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு வெறுமையான அறிக்கை மாத்திரமல்ல, it has to do with our standing before God judicially rather than our state of life morally made spiritually. அதாவது தேவனுக்கு முன்பாக பிரமாணங்களின்படி நியாயத்தின்படி அவர் சிலுவையில் மரித்த அந்த மரணத்தினால அவனை நீதிமானாக்குகிறார், தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். He released him from judgment. When God pronounced the judgment upon Adam and Eve, ஆதாம் ஏவாளின் பேரில் தேவன் அங்கே நியாய தீர்ப்பை வழங்கின பொழுது, he warned them, if you eat you will die. சொன்னாரு, நீ இதை புனிக்கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய்.
The death of the soul, மரண அந்த ஆத்துமாவின் மரணம், eternal separation from God, நித்திய தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலை, eternal sufferings and condemnation in the hell fire, நித்தியமாய் ஆக்கினைக்குட்படுத்தப்படும்படியான காரியம். That's why in Revelation it says death. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரணம் என்று சொல்லப்படுகிறது. So in order to relieve my eternal condemnation, the death of the soul, he died in my place. Jesus died in my place. ஆகவே என்னுடைய அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார். He took upon that eternal death upon himself and he gave life to me. அவர் அந்த மரணத்தை தன் பேரில் எடுத்துக்கொண்டு அந்த ஜீவனை எனக்கு கொடுத்தார். The incident that I said about the judge of the world, the உலகத்து ஒரு நீதிபதியை சொன்ன பொழுது, it is true. He paid a cost for that. அதற்கு ஒரு கிரயத்தை அவர் செலுத்தினார் என்பதுதான். It cost him all his earnings in his life. அவருடைய வாழ்க்கையில அவர் சம்பாதித்த எல்லாமே செலவிட வேண்டியதாக இருந்தது. The boy was relieved on that occasion because of the paying of such a great money by his father. அந்த பையன் அவங்க அப்பா செஞ்ச ஒரு பெரிய தியாகத்தினால அன்னைக்கு அப்படி வென்ற காயம் மறுபடியுமாக அவன் தாமே உலகத்தில் போனான். He committed a greater crime than what he did already. அவன் செய்த முற்ற பயங்கர தவறை விட இன்னொரு தவறு செய்தான். Now he is standing in the court. கோர்ட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். The judge proclaimed a greater judgment than the one which was proclaimed already. ஏற்கனவே சொன்ன பயங்கரமான தீர்ப்பை விட இந்த முறை அந்த மனிதன் அந்த ஜட்ஜ் பெரிய ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. But no money for him to pay for his son now. இப்போ அவங்க பையனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்று அவரிடத்தில் இல்லை. He could not help himself. He is true. He was crying for his son. தன்னுடைய மகனுக்காக அழுதான். But he didn't have anything to pay for his son now. The greater amount than the previous one. முன்னால செலுத்தப்பட வேண்டிய தொகையை விட இப்ப செலுத்தப்பட வேண்டிய தொகை அதிகமாக இருந்ததுனால தன்னால செலுத்த முடியவில்லை. He was only crying. Son, I could not help you now. மகனே இப்பொழுது உதவி செய்ய முடியாது. I don't have. But God is not like that. தேவன் அவிதமாக இல்லை. Who is rich in mercy, மகா பெரிய கிருபையில ஐஸ்வர்யமுள்ள ஒரு தேவன். Oh dear people, how he not only proclaims us righteous, அவர் நீதிமானாக நம்மை அவிதமாக சொல்லுகிறது மாத்திரமல்ல, he releases, changes the sinner to be a righteous man. ஒரு பாவியை நீதிமானாக்கிற மாற்றுகிறார். There is an inward cleansing which takes place in his heart. அவனுக்குள்ளான ஒரு பரிசுத்தமாக நடைபெறுகிறது. He is now a changed man. இப்பொழுது மாற்றப்பட்ட ஒரு a new creature, ஒரு புதிய மனிதன். We saw in regeneration, அவன் எவ்விதமாக மறுபிறப்பில் பார்த்தான். A new life, புதிய வாழ்க்கை. A new heart, ஒரு புதிய இருதயம். A new nature, புதிய ஒரு சுபாவம். A new life, புதிய வாழ்க்கை. Every person who is saved, not only relieved from the condemnation of eternal death by the work of Jesus Christ. இயேசு கிறிஸ்து செய்து முடித்த கிரியின் மூலமாக அவன் ஆக்கினை தீர்க்கப்பட்டவன் மாத்திரமல்ல, no more condemnation. அங்கே இனிமேல் ஆக்கினை தீர்ப்பல்ல. But what about the sins which will commit after even become a righteous man? அவன் செய்யும்படியான நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பாகவும் அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவங்கள், probably I can't say that he could be perfect, அவன் பரிபூர்ணமாக இருக்க முடியாது. But the death of the Lord Jesus Christ was the one which really paid for the
past, present and future. இயேசு கிறிஸ்து செலுத்தின அந்த பலி என்பது ஒரு பாவியின் எதிர்காலம், ஒரு பாவியின் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்துக்கும் அவர் He paid that price. This judge whom I said he was able to pay for the first time. இந்த நான் சொன்ன இந்த நீதிபதி முதல் வருஷம், but now second time he was not able to do that. செய்ய முடியல. But our God is not like that. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. He paid for all the things. எல்லாற்றுக்குமாக அவர் செய்ததை குறித்து நாம் He declares a sinner be no longer under condemnation, but to have a standing of righteous before him. இப்பொழுது அவர்தாமே அவனுடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, ஒரு நீதிமானாக நிற்கும்படியாக. What a wonderful thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லைங்களா? என்ன ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் செய்திருக்கிறார் இல்லைங்களா? Not readjust or improve your thoughts, words, life and everything. ஏதோ உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணுறது மட்டுமல்ல, a complete change. ஒரு முற்றிலுமான scriptural definition of justification is, நீதிமானாக்கப்படுதல் என்பதை வேதம் சொல்லுகிறது என்னன்னா, the words translate justify, justification, signify, to make righteous. அவனை நீதிமான் என்று மாற்றும்படியானது மாத்திரமல்ல, but to declare righteous. இவன் நீதிமான், just, அவன் நீதிமானாக, free from guilt and exposure to punishment. எந்த ஒரு குற்றம் செய்யாதவனைப் போல அவன் காணப்படுகிறவனாய் காணப்படுகிறான். God pronounced he is righteous. அவர்தாமே இவன் நீதிமான். He didn't commit any sin. அவன் எந்த ஒரு பாவம் செய்யவில்லை. How could this be? We are going to deal in the evening. How could this be? இது எப்படி? ஏன்னா because we don't have time for that. But God says he is completely free from guilt. He didn't do any sin. How could a righteous God could say that? ஒரு நீதியான தேவன் அதை எப்படி சொல்ல முடியும்? He is a sinner. இவன் ஒரு பாவி, a terrible sinner, பயங்கரமான பாவி. He committed thousands and crores of sins. அவன் தாமே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாவங்களை செய்தவன். How could we proclaim that he is just and no condemnation? அவன் நீதிமான், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? Then he is God an unjust one? அப்ப தேவன் அநீதி உள்ளவரா? No. He fulfilled his just nature. ஒரு நீதியான காரியத்தை அவர் செய்து முடித்தார். What an amazing love it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இது இல்லைங்களா? என்ன ஒரு அற்புதமான காரியம் இல்லைங்களா? So every saved person, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும், he is pronounced that he is free from guilt. அவன் குற்றத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறான். Free from every guilt. எல்லா குற்றத்திலும் நீக்கப்பட்டவனாக இருக்கிறான். So he is fit to have the eternal life of heaven. அவன் நித்தியமான வாழ்க்கையினுடைய பரலோகத்தின் காரியத்தை அவனால் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். Because the atonement which Jesus did through the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து செய்த பிராயச்சித்த பலி, it covers his whole life. அவருடைய முழு வாழ்க்கையும் அவனை மூடுகிறது. It forgives his past, கடந்த காலத்தை மன்னிக்கிறது. It forgives his present sins, நிகழ்கால பாவங்களை மன்னிக்கிறது. It forgives his future sins, எதிர்கால பாவங்களை மன்னிக்கிறது. Dear people, it is not mere forgiveness. ஏதோ பாவ மன்னிப்பு இல்லை, but a sinner made righteous. ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான். Spurgeon has written in the book of All of Grace, a sinner becomes a righteous. ஒரு பாவி நீதிமானாக்கப்படுவதை குறித்து எல்லாம் கிருபை என்ற ஸ்பர்ஜனுடைய புத்தகத்தில் he has spent a chapter or a portion of that book. அந்த புத்தகத்தில் ஒரு பகுதியை செலவிடுகிறார்.
Oh, it is completely unimaginable. நினைக்க முடியாத காரியம். So what motivates God to take a sinner, not to condemn him? And in the midst of the people who are fallen, இந்த இடத்தில் விழுந்து போன மக்கள் மத்தியிலே ஒரு பாவியை அவிதமாக அவனுக்காக பிரயாசப்பட்டு செய்யும்படியான ஒரு காரியமாய் தேவனிடத்தில் உந்தும்படியான காரியம் எதுவாக இருந்தது? It is nothing but God's love. தேவனுடைய அன்பு. That's why St. Paul could realize the love that constrained me. என்னை நெருக்கிய உம்படியான அன்பு. Dear people, I tell you, every saved person, அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனும், he is being constrained by God's love. தேவனுடைய அன்பினால் அவன் நெருக்கப்படுகிறவனாக இருப்பான். If he is not being constrained by God's love, தேவனுடைய அன்பினால் நெருக்கப்படவில்லை என்றால், before the sacrifice he did for me, அவர் செய்த காரியத்துக்கு முன்பாக, அவர் செய்த அந்த தியாகத்துக்கு முன்பாக, what is there? என்ன ஒரு காரியம்? 2 days back I was in a library. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு புத்தக சாலை. It's a big library in Salem. சேலத்தில் ஒரு big library. I was standing there in order to fight for a person who did wrong. தவறு செய்த ஒரு மனிதனுக்காக நான் அந்த இடத்துல போராட வேண்டியதாக இருந்தது. They were very furious in the beginning when I really went. நான் அங்கே போன பொழுது அந்த மனிதர்கள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. But when I talked to him and said how Jesus changed me, I was also like this. நான் ஒரு காலத்தில் விதமாக இருந்த இயேசு என்னை மாற்றினார் என்பதை குறித்து I testified to the group of people standing there. நின்று கொண்ட அந்த மக்களுக்கு முன்பாக நான் சாட்சி பகர்ந்தேன். It is God who changed me. தேவன் என்னை மாற்றினார். So that made me to serve him in my life as his servant. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில அவருக்கு பணி செய்யும்படியாக என்னுடைய வாழ்க்கையில என்னை தூண்டிற்று. Before all the Hindu people, I could testify the great transformation and the love which constrained me to commit myself in this world for his ministry. அவருடைய ஊழியத்துக்காக இந்த உலகத்தில் அவருடைய அன்பு என்னை எவ்விதமாக ஏவினது என்பதை குறித்து நான் அவ்விதமாக சாட்சியிடும்படியான ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில தூண்டின அன்பை குறித்து நான் சாட்சி சொன்னேன். Dear people, the love that constrains, நெருக்கியவும் அன்பு, it made me righteous before God. தேவனுக்கு முன்பாக நீதிமான, I am exempted from guilt. குற்ற உணர்வு நீக்கப்பட்டிருக்கிற, exempted from eternal punishment, நித்திய தண்டனை நீக்கப்பட்டிருக்கிற. Not only that, அது மாத்திரமல்ல, the greatest deliverance in my life is God has changed my heart. மிகப்பெரிய ஒரு மாற்றம் தேவனுடைய இருதயத்தை மாற்றினார். I was trying to change myself, my own determinations to relieve from my wicked evil habits. என்னுடைய பொல்லாத பழக்கங்கள் என்னை தான் விடுவித்துக் கொள்ளும்படியாக நான் பிரயாசப்பட்டேன். I could not, என்னால் மாற்ற முடியவில்லை. I was heartbroken many times. அதே சமயம் இருதயம் உடைந்து போனது. But when Jesus came into my life, இயேசுவுடைய வாழ்க்கையில வந்த பொழுது, He relieved me from the bondage, the chain of bondage of sin in my life. என்னுடைய வாழ்க்கையில என்னை கட்டியிருந்த பாவம் என்கிற சங்கிலியில் என்னை விடுதலையாக்கினார். This morning I ask you, dear friend, would you like to have this life? இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? Or a person, has God relieved you from the bondage of chain of wickedness and sin in your life? பாவம் அங்க பயங்கரமான சங்கிலியினால் அடிமைப்பட்டிருக்கிற வாழ்க்கை இந்த இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி இருக்கிறார். He wants you to do now. அதை செய்ய விரும்புகிறார். Are you willing to commit yourself now? இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? Probably you may say that you are saved. உடைய வாழ்க்கையில் விடுதலையாக ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லலாம். But still your life seems to be a failure. உடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கலாம். But now it's time for us. God is calling you. இது சரியான தேவன் உன்னை அழைக்கிறார். Commit your life to Him. He will give a life of righteousness through the death of the Lord Jesus Christ. இயேசுவின் மரணத்தினால ஒரு நீதியான வாழ்க்கை வாழும்படியான வாழ்க்கை உனக்கு கொடுப்பார். Let's pray, ஜெபிப்போம். Our Heavenly Father, what a great change it is that a sinner could become a righteous one. ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறது எவ்வளவு மகத்துவமான காரியம். Lord, do it in the lives of many people even today, the hearers and the others.
கேட்டுக்கொண்டிருக்க மற்றடைய வாழ்க்கையில் இந்த நாளில் அவரை செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.